பாருங்க x plus 1 by x equal to 5 சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன அப்ரோச் பண்ணிக்கிறாங்கன்னா x squared plus 1 by x squared ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இது போல சம்முக்கெல்லாம் நீங்க டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அந்த டிப்ஸ் ஃபார்மேட்ல நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க x plus 1 by x equal to 5 கொடுத்தாங்கன்னா இது வந்து a ன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா, a ஓட வேல்யூ 5 ன்னு எடுத்துட்டு இதுல அப்ரோச் பண்ணுங்க. உங்ககிட்ட x squared plus 1 by x squared கேட்டிருந்தாங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஒவ்வொரு क्वेश्चनல ஒவ்வொரு ஃபார்மேட்ல கேட்பாங்க. உங்களுக்கு வந்து x squared plus 1 by x squared வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த டிப்ஸ்ல அப்ரோச் பண்ணுங்க. இல்ல வந்து நமக்கு a ஓட வேல்யூ தெரியணும், a ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துக்கறாங்களோ அதுதான் a ஓட வேல்யூ. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க x squared plus 1 by x ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா தான் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா, 2-3 டைம் ஏன் சொல்றேன்னா நிறைய கேண்டிடேட் தப்பா மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேங்களா, 2-3 சம் இதே மாடல்ல இருக்கு. அந்த டிப்ஸ்க்கு இது யூஸ் பண்ணணுமா அதை யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி போட்டு குழப்பிக்கிறீங்க. ஓகேங்களா, அதனால தெளிவா புரிஞ்சுக்கிங்க. x plus 1 by x ஓட வேல்யூ கொடுத்து x squared plus 1 by x ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா இப்படி அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணுவோம். a ஓட வேல்யூ என்னங்க 5 ஸ்கொயர்ட் மைனஸ் 2. ஓகேங்களா, 5 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க 25. 25 மைனஸ் 2 மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க வருது 23 வருதாங்க. 23 தாங்க ஆன்சர். ஓகே.